அனைவருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த குளோபல் பித்தாஸ் ஸ்கூல் மெடிடேஷனுக்கும் நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச இருப்ப தலைப்பு சங்கல்ப சக்தி, அதாவது எண்ணத்தின் சக்தி என்கின்ற தலைப்பில் பேசுகிறேன். எண்ணத்தின் சக்தி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில எது நாம் அடையாமல் இருக்கிறோமோ அந்த கோரிக்கை மாதிரி வைத்து அதை தியானம் மூலியமாக நாம் பெற்றுக்கொள்வதுதான் இந்த சங்கல்ப சக்தி. இதுல இப்போ நிறைய பேர் இதுல சங்கல்ப சக்தியில நிறைய வெற்றிகள் கண்டிருக்காங்க. அதுல பத்ரிஜி அவர்கள் அடைந்த வெற்றி தான் மாபெரும் வெற்றியாக இப்போது கருதப்படுகிறது. அவருடைய செயல்களிலிருந்து சில குறிப்புகளை நான் கூறுகிறேன். சங்கல்ப சக்தியால் தான் இந்த உலகமே இயங்குகிறது. இந்த சங்கல்ப சக்திக்கு அற்புதமான உதாரணம் நம்முடைய பத்ரிஜி அவர்கள் தான். அவர் எவ்வளவு வகுப்புகள் நடத்துகிறார், எத்தனை அமர்வுகள் கலந்து கொள்கிறார், எத்தனை கருத்துக்களை நம்முடைய பிஎம்சி மூலமாக கொடுக்கிறார். பிஎம்சி வருவதற்கு முன்னால் அவர் ஒரு ஸ்டுடியோவுக்கு சென்று அங்கே அவர் வீடியோ பதிவு செய்திருந்து எடுத்ததுதான் இந்த சங்கல்ப சக்தி என்ற இந்த தலைப்பு. இப்போது கூட பார்த்தீர்களானால் ஒரே ஒரு சேனலில் ஒரே வகுப்பில் அவர் கலந்து கொள்வது, அவர்களுக்கு ஞானம் கொடுப்பது போன்றவற்றை எல்லாம் அவர் செய்கிறார் என்றால் அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அற்புதமான அந்த சங்கல்ப சக்தியை பற்றி தான். அவ்வளவு அதிகமான சங்கல்ப சக்தி இருப்பதனால்தான் பத்ரிஜி அவர்களுக்கு இந்த தியானம் மற்றும் ஞானம் எல்லாம் உலகம் முழுவதும் பரவுவதற்கு ஒரு துணையாக அது இருந்தது. இந்த ஞானத்தை எல்லோருக்கும் போதிப்பதற்கு அவருக்கு இந்த சக்தி எங்கிருந்து வந்தது என்றால் அவருடைய சங்கல்பத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது. இந்த சங்கல்ப சக்தி என்பது நாம் எல்லோரிடமும் இருக்கிறது. நான் இந்த வகுப்பை எடுக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தினால்தான் இந்த வகுப்பிற்கு நான் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற சங்கல்பத்தினால் இங்கு வந்து இணைந்து இதனை கேட்கிறீர்கள். எனவே இவை எல்லாமே சங்கல்பத்தில் தான். நம்முடைய பிரமிட் மாஸ்டர்களுக்கு இந்த சங்கல்ப சக்தி இன்னொரு அற்புதமான வரமாகும். பத்ரிஜி அவர்கள் 30 வருடங்களுக்கு முன்னால் ஒருவருக்கு தான் தியானம் சொல்லிக் கொடுத்து முடிந்தது. ஒருவருக்கு தியானம் சொல்லிக் கொடுப்பதற்காக பஸ்ஸில், ஆட்டோவில் அல்லது நடந்து கூட பல கிலோமீட்டர் தூரம் சென்றிருக்கிறார். அவ்வளவு கஷ்டப்பட்டு தியான பயிற்சியை கொடுத்திருக்கிறார். இப்போது பாருங்கள், ஜூம் கிளாஸில் அமர்கிறார். 1 மணி நேரத்தில் 30 அல்லது 40 நபர்களுக்கு நேரடியாக பேசுகிறார். ஒருவருக்கு தியானம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தால் இப்போது லட்சக்கணக்கான பேர்களுக்கு தியானம் சொல்லிக் கொடுக்க இயலுகிறது. இந்த உலகம் முழுவதும் தியானமயமாக வேண்டும், சைவமயமாக வேண்டும், பிரமிட் மயமாக வேண்டும் என்பதுதான் பத்ரிஜி அவர்களின் சங்கல்பமாகும். இப்போது இந்த தியானம் உலகம் முழுவதிலும் பரவி இருக்கிறது. இந்த உலகத்தில் இது முழுமை அடைவதற்கு 20 அல்லது 30 ஆண்டுகளும் என்று பத்ரிஜி சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் நம்மால் சாதாரணமாக சாதிக்க முடிகிறது என்றால் அது சங்கல்ப சக்தியினால் தான். ஒரு தனி மனிதனுக்கு இது எப்படி சாத்தியமாகும் என்ற விகல்பத்தை அவர் வைத்திருந்தால், விகல்பம் என்றால் நெகட்டிவ் தாட்ஸ், இது சாத்தியமாக இருக்காது. அவர் ஒரு தனி ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது பல மடங்காக பெருகி இருக்கிறது. இப்போது பிரமிட் மாஸ்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை 8 மில்லியன் அளவில் இருக்கிறது. அது இன்னும் பல மில்லியன்களாக பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் முழுவதுமே எல்லோரும் தியானிகள் ஆவார்கள் என்று பத்ரிஜி சொல்லி இருக்கிறார். தனி ஒரு மனிதனாக இருந்து அவரால் 8 மில்லியன் மக்களுக்கு தியானம் சொல்லிக் கொடுக்க முடிந்தது என்றால் அது அவர் வைத்திருந்த சங்கல்ப சக்தியினால் தான். இந்த சங்கல்பத்தில் அவர் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை. நீங்கள் எங்கேயும் போகாதீர்கள், என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று மனைவி சொன்னால் கூட அதை அவர் கேட்டுக்கொள்ள மாட்டார். பிள்ளைகள் தடுத்தாலும் அவருடைய பேச்சை கேட்க மாட்டார். அவருடைய சங்கல்பம் என்னவென்றால் இந்த உலகத்தை தியானமயமாக்க வேண்டும், சைவமயமாக்க வேண்டும், பிரமிடு மயமாக்க வேண்டும் என்பதுதான். இந்த சங்கல்பம் நிறைவேறுகின்ற வரையில் அவர் ஒரு நொடி கூட ஓய்வெடுக்க இருக்க மாட்டார். சங்கல்பம் நிறைவேற வேண்டும் என்றால் அதில் சங்கல்ப சக்தி என்பது மிக முக்கியமான விஷயமாகும். சங்கல்ப சக்தி என்றால் உங்களுடைய சங்கல்பங்களில் இருக்கின்ற தெளிவு அல்லது நீங்கள் வைக்கின்ற அந்த சங்கல்பம் தெளிவாக இருக்க வேண்டும். எது உங்களுக்கு தேவையோ அதில் நீங்கள் தெளிவாக இருந்தால் வேண்டும். உங்களுடைய லட்சியம் எதுவாக இருக்கிறதோ அது நிறைவேறுவதற்காக இந்த சங்கல்பம் பயன்படுகிறது.
இதே போல் இந்த சங்கல்பம் போலவே மற்றவர்களும் சாதித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு சிலரை கூறுகிறேன். மகாத்மா காந்தி அவர்கள் வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னார். ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் சூரியன் உதயமாவதும் இல்லை, சூரியன் அஸ்தமாவதும் இல்லை என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட அவரிடமே சென்று இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள் என்று காந்தியடிகள் தன் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று எதிர்த்து நின்று போராடியவர். அவருடைய சங்கல்ப சக்தி இல்லை என்றால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. அந்த மாதிரியான உறுதியான சங்கல்ப சக்தி எல்லோருக்கும் தேவை. விகல்பங்கள் இல்லாத சங்கல்ப சக்தி நாம் எல்லோருக்கும் தேவை. அதில் நாம் பயிற்சி பெற வேண்டும். அன்னை தெரசாவை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு பெண்ணாக இருந்தும் மனித சேவையில் தன்னைத்தானே இந்த அளவுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அவரிடம் சங்கல்ப சக்தி இல்லை என்றால் இவ்வளவு அருமையான அதனை செய்திருக்க முடியாது. மேடம் கியூரி எடுத்துக்கொள்வோம். அவர் ஒரு தனிமத்தை கண்டுபிடித்தார். ரசாயனத்தில் யுரேனியம் என்ற பொருள் இருக்கிறது என்பதை அவர் கண்டுபிடித்தார். இதற்காக அவருடைய முழு வாழ்க்கையும் ஆய்வு செய்ததிலேயே அர்ப்பணம் செய்தார். தன்னைத்தானே முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டு இத்துறையில் இருந்து விட்டார். இந்த சங்கல்ப சக்தி அவருக்கு இல்லை என்றால் அதை அவரால் சாதித்திருக்க இயலாது. ஆராய்ச்சி என்றால் அவ்வளவு சுலபமானதல்ல. இன்றைக்கு ஆய்வில் எதுவும் வராது. திரும்ப செய்யணும், திரும்ப செய்து கொண்டே இருக்க வேண்டும். யுரேனியம் என்ற ஒரு தனிமத்தை கண்டுபிடிக்கவே அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு முறை ஆய்வில் தோல்வி அடைந்த பின்னர் அதை அவர் விட்டு விடவில்லை. தன்னுடைய சங்கல்ப சக்தியால் தான் அதை அவர் கண்டுபிடித்தார். அதே மாதிரி தான் கொலம்பஸ் என்பவர் ஒரு சிறிய படகில் மிகப்பெரிய அட்லாண்டிக் சமுத்திரத்தையே கடந்து அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அவருக்கு ஒரு சிறிய நெகட்டிவ் தாட்ஸ் வந்திருந்தாலும் கூட அவருடைய படகு தண்ணீரில் மூழ்கி இருக்கும். அவரிடம் இருந்த இந்த சங்கல்ப சக்தியால் அவர் தனியாக அந்த சிறிய படகை வைத்துக் கொண்டு அமெரிக்காவை கண்டுபிடித்தார். இதே மாதிரி பல்வேறு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். எண்ணத்தில் சக்தி என்றால் நேர்மறை எண்ணங்களுடன் தியானம் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளுதல் ஆகும். அதாவது நாம் தியானம் செய்யும் போது எண்ணமற்ற நிலையில் போகும்போது நமக்கு எது நிறைவேற வேண்டும் என்ற ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அதை மனதில் பதித்து நாம் அந்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இதுல 2 டைப் இருக்கு. லாங் டைம் அச்சீவ்மெண்ட் இருக்கு, ஷார்ட் டைம் அச்சீவ்மெண்ட் இருக்கு. லாங் டைம் அச்சீவ்மெண்ட் எப்படின்னா, நாம் ஒரு புத்தராகுவது என்பதால் சாதாரண காரியம் இல்லை. அது லைஃப் லாங்கா நம்ம பயிற்சி எடுத்தா தான் வர முடியும். அதே மாதிரி ஒரு பிரதமராவோ அல்லது ஜனாதிபதி ஆகணும்னா ஒரு நாள்ல நடக்காது. அது மாத கணக்கிலும் வருஷ கணக்கு நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணாதான் அது கிடைக்கும். அதுல 2யுமே நம்ம நினைச்சு செய்யக்கூடாது. ஏதோ ஒண்ணுதான் வேண்டும்னு சொல்லணும். அதே மாதிரி சின்ன சின்ன சங்கல்பங்கள் இப்ப நமக்கு வீடு வேணும், கார் வேணும், ஸ்கூட்டர், சைக்கிள், நோய்கள் குணமாகணும், வியாபாரத்தில் வெற்றி அடையணும், இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் இருந்ததுன்னா அது ஒண்ணு மட்டும் வச்சு 41 நாள் தியானம் செய்தால் நமக்கு அது நிறைவேறும். அப்படி இல்லை என்றாலும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமலும் தியானம் செய்தாலும் கூட நிறைவேறும். எண்ணங்கள்ல மொத்தம் 4 இருக்கு. அதி அற்புத எண்ணம், நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம், ஆபத்தான எண்ணம். இந்த 4யுமே கம்பாரிசன் பண்ண ஒரு மருத்துவமனைக்கு கம்பேர் பண்ணலாம். இந்த மருத்துவமனைக்கு இந்த 4 பேருமே வருவாங்க. அதி அற்புதம் என்ன உள்ளவங்க இறக்கக்கூடிய திறமையில அவர் ஐசி யூனிட்ல போய் பிழைச்சு வந்துருவாரு. அது மிராக்கிள் எண்ணம் அவருக்கு இருக்கனால அது வராரு. அது மாதிரி நேர்மறை எண்ணம் உள்ளவர் எப்பவுமே நமக்கு ஒண்ணும் ஆகாது, நான் பிழைச்சுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த மாதிரி டைப். எதிர்மறை எண்ணம் நம்ம எது கொடுத்தாலும் நம்ம குணமாகாது அப்படின்னு மனசுலயே நினைச்சிட்டு இருக்கனால அவங்க நோய்வாயிலே அதிகமா சிரமப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆபத்தான எண்ணங்கிறது அவங்க பிழைக்க வைக்கிறது, என்னதான் மருந்து கொடுத்தாலும் பிழைக்க வைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி 4 டைப் எண்ணங்கள் இருக்கு. அப்புறம் எண்ணங்கள் மிக மிக வலிமையானது. இவற்றை லேசாக நாம் எடை போட்டு விடக்கூடாது. நம்மகிட்ட 72,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதுல 3 எண்ணங்களுக்கு நான் உதாரணம் சொல்றேன். எண்ணங்களால் நோய் கூடிய வரவழைக்குங்கிற ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா, ஒரு லண்டன் நடந்த சம்பவம். லண்டனில் நடந்த ஒரு பிரபலமான பெண் ஒருவருக்கு ரோஜா பூவை பார்த்தாலே அலர்ஜி. ரோஜா பூ இருந்த இடத்தில் அவரால் 5 நிமிடம் கூட நிற்க முடியாது. முகம் சிவந்து விடும், மூக்கிலிருந்து தண்ணீர் வரும், உடம்பெல்லாம் திட்டாய் தடித்து விடும். இப்படி அவருக்கு ரோஜா பூ என்றாலே அலர்ஜி. அவர் முக்கியமான கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றார். அந்த காலையில் மேஜையில் முழுக்க முழுக்க ரோஜா பூக்கள். அதை பார்த்ததும் அவருக்கு அலர்ஜியாய் அப்படியே உட்கார்ந்து விட்டார். சிறிது நேரங்களுக்கு ஒருவர் வந்தார். இந்த ரோஜா பூக்கள் எல்லாம் நிஜ ரோஜாக்கள் போலவே இருக்கிறது என்று சொன்னார். அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது இது
ஒரு காகிதலான ரோஜா பூ என்று சொன்ன உடனேதான் அவருக்கு அந்த அலர்ஜியிலிருந்து நீங்கினாரு. ஒரு சின்ன அலர்ஜியே வந்து எண்ணங்கள்னால அவங்களுக்கு அந்த நோய் வந்திருக்கு அப்படிங்கிறது இது உதாரணம். 2வது ஒரு எண்ணத்தினால உயிரே பறிபோகுங்கிற ஒரு ஒரு இது நடந்திருக்கு. 2ஆம் உலகப் போரில் வியட்நாம் நாட்டில் ஏராளமான கைதிகள் பிடிபட்டனர். அனைவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதில் 2 கைதிகளை தேர்ந்தெடுத்து அவர்களது உடலிலிருந்து சொட்டு சொட்டாக ரத்தம் வெளியேறும் வரை அவர்களுக்கு எந்த நேரத்திலும் எப்படி இறப்பு நேர்கிறது என்பதை ஆராய முடிவு செய்தனர். இருவரும் அருகருகே படுக்க வைக்கப்பட்டனர். உடலில் குழாய் மூலியமாக சொட்டு சொட்டாக ரத்தம் வெளியே ஏற்றப்பட்டது. அவர்கள் இருவருக்கும் ரத்தம் கீழே சொட்டும் ஓசை கேட்டது. சிறிது நேரத்தில் ஒருவது உடலில் இருந்து ரத்தம் வெளியேறுவதை நிறுத்திவிட்டு சொட்டும் ஓசையை மட்டும் கேட்க வைத்தனர். ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தாலும் ஓசையை மட்டும் கேட்க வைத்ததாகும். ஒரே நேரத்தில் 2 பேருமே இறந்துட்டாங்க. ரத்தம் வடிஞ்சவனும் இறந்துட்டான், ரத்தம் வர்ற மாதிரி சவுண்டு கொடுத்தவனும் இறந்துட்டான். இதனால் ரத்தம் முழுவதும் வெளியேறி இறந்து விட்டான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரத்தம் வெளியேறாமே அவன் மனசுல வந்து நான் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சனால அது இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது இதுல தெரியுது. அடுத்து எண்ணம் உற்சாகத்தை தருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து அமெரிக்கால வந்து ஒரு பெண்மணி வந்து காலையில எந்திரிச்சிருக்காங்க. உடம்பெல்லாம் ஒரே வலி, கடுமையான வலி, வேலை செய்ய முடியல. எடுத்து ஒரு எனர்ஜி கேப்சூல் ஒன்றை எடுத்து தண்ணீருடன் விழுங்கினார். உடனே உடல் எல்லாம் உற்சாகம் பிறந்தது. 2 மணி நேரத்தில் வேலையெல்லாம் முடித்துவிட்டு நைட்டியை மாற்ற முயன்ற போது பாக்கெட்டில் ஏதோ தட்டுப்பட எடுத்து பார்த்தார். அது எனர்ஜி கேப்சூல்ஸ் அப்படியே இருந்தது. அப்படியானால் நான் காலையில் விழுங்கியது என்ன என்று பார்க்கும்போது அதுக்கு நைட்ல வந்து சின்ன பையன் வந்து ஒரு பெப்பர்மெண்ட் மிட்டாய் கொடுத்துருப்பான். அதை தான் அவங்க விளங்கியிருக்காங்க. அவங்க பெப்பர்மெண்ட் மிட்டாய் கொடுத்தாலும் அந்த எண்ணங்கள் வந்து அவங்களை உற்சாகம் தந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்து எதிர்மறை எண்ணங்களை போக்கினால் வெற்றி அடையலாம். நான் எதை செய்தாலும் தோல்வியை அடைவேன், நான் எதற்கும் தேவையில்லாமல் உழைக்க வேண்டும் என்று சும்மாவே இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்கிறார். இன்னொருவர் வேலை தேடும் இளைஞர், நான் எந்த இன்டர்வியூ சென்றாலும் வேலை எனக்கு கிடைக்கவில்லை, 10-15 பேர் எனக்கு முன்னாடியே வந்து விடுகிறார்கள், எனக்கு இந்த வேலை கிடைக்காது அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸ்லயே அவரு வேலைக்கு எதுவும் போகாமல் வீட்டிலேயே இருக்கிறார். இந்த இருவரும் முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய எதிர்மறை எண்ணம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இதுல வந்து எதிர்மறை எண்ணங்களை வந்து ஒரு வீட்டுல வந்து நிறைய பொருட்கள் இருக்கு, பழைய பொருட்கள் நிறைய இருக்கு. அந்த வீட்டுல இருந்து அந்த ஓனர் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்துங்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து கார் செட்ல கொண்டே போட்டுருவாங்க. கார் செட்ல போட்டோன்னு இப்ப வீடு சுத்தமா இருக்கு, இப்ப நீங்க நல்லா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒவ்வொரு பொருளா கொண்டு போன வச்சது பொருளை பூரா மீண்டும் கொண்டு வந்து உள்ள வைக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அமைதி இழந்த அவரது மீண்டும் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியுது. அது வந்து பழசை வந்து அப்படி போடக்கூடாது, அது எரிச்சுறது தான் நல்லது. தனியா வச்சுட்டு இருந்தோம்னா ஒவ்வொன்றா எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வைக்கும்போது மீண்டும் பழைய அந்த உடைந்த பொருட்கள் அதே இருக்கிறதுனால அது நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய வருங்கிறது ஒரு உதாரணம். அப்ப எண்ணத்துல முடியாது என்பதற்கு ஒரு சின்ன கதை. இந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா யானை வந்து ஒரு செயின் வந்து கட்டியிருப்பாங்க ஒரு காலில். அது என்ன காரணம் அப்படின்னா அது சின்ன ஏஜ் இருக்கும்போதே அதுக்கு வந்து ஒரு செயினை வச்சு கட்டி இனிமேல் இந்த கால் உனக்கு நகராது அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி யானை பாகன்னு சொல்லிடுவான். அது சொன்னதுனால யானை வந்து அந்த ஒரு காலை அப்படியே வச்சிருக்கும், மீதி 3 காலை மட்டும் நிறுத்திட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு அந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பயம் வந்து வந்துடும். எப்படின்னா சின்ன குழந்தைகள் இருக்கும்போது இருட்டா இருந்தா போகாது அப்படிம்பாங்க. அது நமக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு பின்னாடி வர்ற வரைக்கும் நம்ம இருட்டுக்குள்ள போகவே மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது, அதை மாத்திக்கணும், அந்த எண்ணத்தை மாத்தணும் அப்படிங்கிறது. முடியாது என்பதை நம்ம எண்ணத்திலிருந்து மாத்தணுங்கிறது ஒரு இது. அப்ப அதே மாதிரி இன்னொரு தவளை, ஒரு 2 தவளை வந்து ஒரு இதுல வந்து ஒரு பெரிய குழியில வந்து விழுந்துடும். குழியில விழுந்தோம்னா 2மே முயற்சி பண்ண வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணா முடியாது. எல்லா மிருகங்களும் வந்து 2 தவளையில இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லி உங்களால முடியாதுங்கிற இதை அழுத்தமா சொல்லுவாங்க. அப்ப ஒரு தவளை வந்து முயற்சி செஞ்சு அது அப்படியே ரத்தம் எல்லாம் வந்து உள்ள விழுந்து செத்துரும். இன்னொரு தவளை வந்து குதிச்சு அப்படியே வெளியே வந்து ஓடிடும், காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும். அப்ப எல்லா மிருகங்களும் அது பின்னாடியே போய்
நீ எப்படி தப்பிச்சேன்னு கேட்கும். ஆனா அந்த தவளைக்கு காது கேட்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது தன்னுடைய முயற்சியினால இந்த முடியாதுங்கிற எண்ணத்தை மாத்திருச்சு. அது மாதிரி நம்மளும் முயற்சினால முடியாதுங்கிற எண்ணத்தை எப்பவுமே மாத்திரணும் அப்படிங்கிற ஒரு உதாரணம் இது. அது மாதிரி சங்கல்ப சக்தியில எதிர்மறை எண்ணம் இருக்கக்கூடாது. அது சின்னதா இருந்தா கூட நமக்கு அந்த முத்துமே ஃபெயிலியர் ஆயிருங்கிற உதாரணம் வந்து விஸ்வாமித்திரன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து கடும் தவம் பண்ணக்கூடியவர். 1000 வருடங்கள் கூட பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு திறமையான தியானம் பண்ணக்கூடிய ஒரு ரிஷி அவரு. அவருடைய தவத்தை பார்த்து இந்திரன் வந்து பயந்துருவான். நம்மளை வந்து இது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேனகைன்னு ஒரு பெண்ணை அனுப்புவாங்க. அனுப்பணும்னு அவர் வந்து அந்த மேனகைக்கு பார்த்தோன்னா டக்குன்னு அவர் தியானத்தை நிறுத்திடுவாரு. நிறுத்திட்டு உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டே இருக்கும்போது தன்னுடைய பவர் பூரா குறைஞ்சிரும். அப்போ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. மேனகா சொல்லிடுவாப்புல, உங்கள்கிட்ட பவர் குறைஞ்சிச்சுன்னா நான் போயிடுவேன். அது வரைக்கும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாப்புல. அவருடைய தியானத்தினுடைய அந்த கிடைச்ச சித்து பவர் பூராமே போயிடும். ஒண்ணுமே இருக்காது அவர்கிட்ட. அப்ப மேனகை வந்து இந்திரலோகத்துக்கு போயிடுவாங்க. விஸ்வாமித்திரர் ஏமாந்துருவார். எதனால ஏமாந்துறாருன்னா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவர் வந்து அந்த இடத்துல விடாம அவர் முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருக்கலாம். அது நெகட்டிவ் தாட்ஸ்னால அவர் வந்து தோத்துட்டாரு. இதே ஒரு சம்பவம் வந்து புத்தருக்கு நடந்திருக்கு. புத்தருக்கு எப்படின்னா, அவருடைய அரசர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு அரசர். இவர் வந்து இளவரசர். இவர் எப்படியாவது நாட்டை வந்து நம்ம அவர் கையில கொடுக்கணுங்கிறதுக்காக இவர் வீட்டை விட்டு போறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்ப அவருக்கு நிறைய சோதனைகள் கொடுக்காங்க. அவர் அதுல தப்பிச்சுக்கிறாரு. கடைசி நிறைய ஒரு உதாயின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் புத்தரோட ஃப்ரெண்டு தான். உதாயிட்ட சொல்லி எப்படியாவது நீ வந்து புத்தரை இங்க வைக்கணும், வீட்டுல வச்சிருக்கணும், ஒரு வெளியே வந்து போகாத அளவுக்கு பண்ணு, ஏற்பாடு பண்ணு அப்படிம்பாப்புல. அப்ப நிறைய பெண்களை வந்து கூட்டு வருவாங்க. அந்த ஊர்ல உள்ள எல்லா அழகான பெண்கள் எல்லாம் கூட்டு வந்து நாட்டியம் ஆட சொல்லுவாங்க. அப்போ வந்து புத்தர் வந்து எதுக்குமே அசர மாட்டாரு. அவர் வந்து என்ன காரணம் அப்படின்னா விழிப்புணர்வோட இருப்பார். விழிப்புணர்வோட எப்பவுமே ஒருத்தர் இருக்கும்போது தீய எண்ணங்கள் அவர்கிட்ட நெருங்க முடியாது. நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் வரும். அதுல அவர் ஜெயிச்சிருவாரு. இதுதான் நமக்கு புரிஞ்சுக்கணும். எதிர்மறை எண்ணங்களை விட நேர்மறை எண்ணங்களோட நம்ம இருந்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில வெற்றி பெறலாம்ங்கிறது இது ஒரு உதாரணம். எண்ணங்களுக்கு சக்தி இருக்குங்கிறது இது ஒரு உதாரணம். அப்புறம் புத்தகம் படித்தல்ல வந்து அதுலயும் ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வியட்நாம்ங்கிற ஒரு நாட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு அரசர் இருந்தாரு. அந்த அரசர் வந்து ஒரு நாள் தோத்துருவாரு. தோத்துட்டு என்னாச்சு கடைசியில எல்லாமே போயிடும். குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், மற்ற மனைவி எல்லாத்தையும் ஒரு இடத்துல தளபதியிட்டு சொல்லி ஒரு பத்திரமான இடத்துல வச்சுட்டு இவர் வந்து நான் தனி தீவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்போ வந்து தளபதி சொல்லுவாரு, இல்ல வேண்டாம், நான் நாளைக்கு வரேன், நீங்க இந்த புஸ்தகத்தை கையில வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு உபயோகமாகும். அவர் ஏற்கனவே புஸ்தகம் படிக்கல ரொம்ப விருப்பம் உள்ளவர் அந்த அரசர். அவர் தீவுக்கு போவார். தீவுல யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் மட்டும்தான் இருப்பாரு. அந்த புஸ்தகத்தை படிப்பாரு. புஸ்தகத்துல வந்து போட்டிருக்கும் எண்ணத்தினுடைய சக்திகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அந்த புஸ்தகத்தை அவர் படிப்பாரு. படிச்ச உடனே அவர் வந்து படிச்சு நல்லா மனசுல பதிஞ்சு வச்சிருவாரு. இதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் எப்படியாவது அடுத்தோட மீண்டும் போரிட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்ல வந்து அதான் போட்டிருக்கும். எண்ணங்கள் சக்தின்னு போட்டிருக்கும். அப்ப அதே மாதிரி அவர் வந்து மீண்டும் வந்து அந்த சாயங்காலம் வந்துருவாரு. அவர் தளபதி வந்துருவாரு. வந்தோடனே அவர் தளபதிட்டு சொல்லுவாரு, இந்த புக்கு எனக்கு நல்ல உபயோகமாச்சு. இதை வச்சு நம்ம நாட்டு மன்னனை எதிர்த்து நம்ம ஜெயிச்சிடலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி. அதே மாதிரி மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணி போவோம்னு சொல்லுவாப்புல. அப்ப தளபதி சரின்றவாரு. எல்லா வீரர்களையும் கூட்டு வந்து நாட்டை கைப்பற்றிடுவார். அது கைப்பற்றும் போது இவர் சொல்லுவாரு, கைப்பற்றது வந்து என்னுடைய வீரம் கிடையாது, இது புஸ்தகத்தினுடைய அந்த கொடுத்த எண்ணங்களுடைய சக்தி தான் காரணம் அப்படிங்கிற. அந்த புக்கு வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. இன்னுமே இருக்கு அந்த புக்கு. பிரின்ஸ்ங்கிற புக்கு. அதுல ஆத்தர் வந்து நிக்கோலோ மாக்கியா வில்லியன் சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த புக்கு தமிழ்ல இருக்கு. இதே புக்கை தான் ஹிட்லர் படிச்சாரு. ஹிட்லர் படிச்சோன்னா அவரும் பல நாடுகளை வந்து கைப்பற்றினார் அப்படிங்கிறது அதுல அந்த புக்கிலேயே போட்டிருக்கு. அது வேணா யார் வேணா வாங்கி படிக்கலாம். அடுத்து வந்து பிரபஞ்ச சக்தியில வந்து ஒரு சக்தி கிடைக்கு. ஒரு மரத்துக்கு கிடைக்கு. பாலைவனத்துல ஒரு மரம் வந்து 400 வருடமாக இருக்கிறது. அது இன்னும் அப்படியே இருக்குது. அதை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. பாலைவனத்துல எப்படி ஒரு மரம் வந்து 400 வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது அது வந்து மண்ணினுடைய ஈரத்தன்மையும் காற்றினுடைய ஈரத்தன்மையும் அதை எடுத்துட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இது போதாததுக்கு பிரபஞ்சத்திலிருந்து சில சக்திகள் அதுக்கு கிடைக்குது. அப்படி எப்படி கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு இப்ப இருக்கிற வெயில் நம்மளால தாங்க முடியல. அந்த பாலைவனத்துல அப்ப எவ்வளவு வெயில் இருக்கும். அந்த வெயிலையும் அது வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுது. பழங்கள் கொடுக்கு, நிழல் கொடுக்கு.
அந்த இலைகள்லாம் மருத்துவ பயன்படுத்து இப்படி நிறைய செய்யறதுனால அது பிரபஞ்சம் இதே தான் செய்யுது. பிரபஞ்சம் நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சாலும் நமக்கு நல்லது செய்ய ரெடியா இருக்கு. ஆனா நம்ம தான் பாசிட்டிவ் திங்க்ல போகாம இருக்கிறோம். அதனால அது நமக்கு கிடைக்காம இருக்கு. அதான் நம்ம இந்த இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும். நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்திலேயே நம்ம இருந்தோம்னா, பிரபஞ்ச சக்தி அதே தான் செய்யுது. பிரபஞ்ச சக்தி எவ்வளவு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பிளானட் வந்து ஒவ்வொரு பிளானட்டும் வெயிட்டான பிளானட் வந்து சுத்திட்டே இருக்கு. தன்னைத்தானே சுத்துது, நீள்வட்டத்துல சுத்துது. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக தன்னுடைய வேலையை மட்டும் தான் செய்யுது. என்ன நடந்தாலும் சரி, தன்னுடைய வேலையை செய்யுது. சாந்த சுரூபமா அழகா அதனுடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கு பிரபஞ்ச சக்தி. அதுக்கு ஈக்குவலா யார் இருந்தாலும் சரி, அதுக்கு உதவி செய்யும் அந்த பிரபஞ்ச சக்தி. நம்மளும் அந்த மாரி யாருக்கும் உதவி செஞ்சுட்டே இருந்தோம்னா, நமக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி கிடைக்கும். எப்படின்னா நம்ம தியானம் பிரபஞ்சம் செய்றோம். தியானம் சொற்பொழிவாற்றுறோம், தியானம் சொல்லிக் குடுக்குறோம். இந்த மாரி நெறைய இதுகள் மத்தவங்களுக்கு நம்ம எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும், அதுலேருந்து கைவிடாம சொல்லிக் குடுத்துட்டே இருந்தோம்னா, பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும். இந்த சக்தி வந்து அதுலேருந்து நமக்கு கிடைக்குங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு திருக்குறள்ல ஒரு இது எழுதியிருக்காங்க. எண்ணத்த பத்தி. "எண்ணிய எண்ணியாங்கு எய்தும் எண்ணியார் திண்ணியர் ஆளப் பெறின்னு" போட்டிருக்கு. இதுல வந்து எண்ணியர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதுணையாக இருந்தால், அவர் எண்ணியத்தை எண்ணியவாறே அடைவர்ன்னு சொல்லி திருக்குறள்ல சொல்றாங்க. இந்த பாசிட்டிவ் திங்க் வந்து நமக்கு வரவே வராது. நெகட்டிவ் திங்க் தான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புக்கு வருது. எப்படின்னா வந்து நெகட்டிவ் திங்க் வந்து இறந்த காலத்தையும், எதிர்காலத்தையும் நினைச்சுட்டே இருக்கனால நமக்கு ஈஸியா அதுக்குள்ள வந்து பதியுது. நிகழ்காலத்துல இருக்கிறதுக்கு நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. நிகழ்காலத்துல இருக்கிறதுக்கு வரணும்னா, இந்த குலசேகரப்பட்டினத்துல ஒருத்தர் இருக்காரு திருநெல்வேலில. அவர் வந்து காலையில வந்து வெறும் தேங்காயும், பழமும் மட்டும் தான் சாப்பிடுவாரு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு எண்ணங்கள் தீய எண்ணங்கள் வர்றதில்லையாம். அவருக்கு. அத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இந்த சிறை கைதிகளுக்கு போய் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. 2 கொலை பண்ணவங்க, 3 கொலை பண்ணவங்கள எல்லாம் மீண்டும் கொலை பண்ணணுங்கிற எண்ணம் உள்ளவங்கள வர சொல்லி, அவங்களுக்கு இந்த தேங்காய் பழம் காலையில குடுத்துட்டே இருந்திருக்காரு. அவருடைய எண்ணங்கள் மாறி இப்ப அவங்க நல்லா தோட்ட வேலை, மத்த எல்லா வேலையும் செய்றாங்க அவங்க. செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வர்றதில்லைன்னு சொல்றாங்க. நாம வந்து மௌன விரதம் இருக்கும்போது, அது வெறும் தேங்காய் தான். தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்து அத பூவாக்கி, அதுல வந்து ஒரு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு, முளைகட்டிய பாசிப்பயிறு ஒரு கைப்பிடி போட்டு, பழம் சாப்பிடுறோம்னா சாப்பிடலாம். பழம் விருப்பம் இல்லாதவங்க விட்டுறலாம். இது மட்டும் சாப்பிட்டா கூட நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். அந்த மௌனம் இருக்கும்போது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா ரொம்ப நல்லது. இது எல்லாரும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.